ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஹாப்பி ராஜ் படத்தின் திரை விமர்சனம். ஹாப்பி ராஜ் படத்தில் ஜி.வி. பிரகாஷ் குமார், ஜார்ஜ் மரியம், கீதா கைலாசம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மதன் கிறிஸ்டோபர் ஒளிப்பை செய்திருக்கிறார். ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார். ராஜா இளஞ்செழியன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி இருக்கிறார். ஜார்ஜ் மரியான் அந்த கிராமத்துல பள்ளிக்கூட வாத்தியார். அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, அப்பா எல்லாருமே உடல் ஊனமுற்றவர்கள். எல்லாருமே உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கும் பொழுது ஜார்ஜ் மரியானோட அப்பா பிரசவத்தில் ரொம்ப ஆன்சைட்டியோட எதிர்பார்க்கிறாரு. ஜார்ஜ் மரியான் கால் சரியாரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியான் படிச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா வராரு. அவருடைய பையன் தான் ஜி.வி. பிரகாஷ் குமார். முதல் சீன்லயே கௌரி பிரியா, பிரகாஷ் குமார் ரெண்டு பேரையும் சந்திக்கிறது தான். ஜி.வி. பிரகாஷ் ஐ லவ் யூ ஒரு லெட்டர் கொடுக்க போவாரு. நான் உன்னை காதலிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப ஜி.வி. பிரகாஷ் குமார் கேக்குறாரு, நான் அழகா இல்லையா, உன்னை சந்தோஷமா வச்சுப்பேனா, வச்சுப்பேன், நான் கெட்ட பழக்கம் இருக்குன்னா இல்லையா, எல்லாமே சரின்னு சொல்லுவார். ஆனா உங்க அப்பாவை பிடிக்கல, உங்க அப்பாவை நான் மாமனாரா ஏத்துக்கல, சோ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பிரேக்கப் சொல்லிட்டு போயிருவார். அந்த ஊர்ல ஜார்ஜ் மரியான் வாத்தியார எல்லாருமே குதிரை முட்டைன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதை அவர் பெருசா எடுத்துக்கல. சரி, ஏதோ கிண்டல் பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுவாரு. ஆனா அவருடைய பையன் ஜி.வி. பிரகாஷ் ரொம்ப அது பாதிச்சிருது. என்னடா ஒரு காதலி எங்க அப்பன் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நீ மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போவார். அவர் ஐடில வேலை செய்வார். அங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்லவே மாட்டார். ஆனா காதலி இவட அப்பா அப்பாஸ் அங்க ஒருத்தியை பிடிச்சிருவாரு, லவ் பண்ணுவார். அப்பாஸ் பெரிய கோடீஸ்வரன். ஜி.வி. பிரகாஷ் ஒரு ஆப்பை தயார் பண்ணுவார். அது மேல அவருக்கு நம்பிக்கை உண்டு. இவன் ஒரு நல்ல பின்னாடி பெரிய பிரில்லியண்டா வருவான், சோ நம்ம மருமைன்னு சொல்லி மகளுக்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பார். ஆனா ஜார்ஜ் மரியான் ஜி.வி. பிரகாஷுக்கு அப்பாங்கிறது தெரியாது. ஜி.வி. அப்பாஸ் திருமணத்துக்கு சம்பதிச்சதும் ரொம்ப சந்தோஷமா ஜார்ஜ் மரியான் தன்னுடைய ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பழம் எல்லாம் கொண்டு வந்து வருவார். ஸ்டார் ஹோட்டல்ல அவருடைய பிறந்தநாள் விழா நடக்கும். யாரு அப்பாஸுடைய பிறந்தநாள் விழா. அங்க எல்லாம் கோடீஸ்வரன் வந்திருப்பான். இந்த கிராமத்தனங்களை பார்த்தோன்னே அப்பாஸ் மகன் சொல்லிச்சிருவார், ஒன்னு என் மகளுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். மறுபடியும் ஜி.வி. பிரகாஷ் தன்னுடைய காதலியை திருமணம் செய்து கொண்டாரா இல்லையா, எப்படி? அதுல என்னன்னா ஜார்ஜ் மரியான் சொல்லுவாரு, அப்பாஸ் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்குவேன். அதுவே அப்பாஸ் என்ன சொல்லுவாரு, ஜார்ஜ் மரியான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் என் மகளை உனக்கு தருவேன்னு ஜி.வி. அப்பாஸ் சொல்லிடுவார். இப்படி ஒரு பெரிய சேலஞ்சு நடக்கும். இதான் கதை. இந்த படத்துல கதாநாயகன் லவ் டுயட் பாடுறவருன்னு சொன்னா ஜி.வி. பிரகாஷ் தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இதுவரை நடித்த படங்களை விட இதுல ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு ஜி.வி. பிரகாஷ். அருமையா நடிச்சிருக்காரு. அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதாவது காதலி பிரேக்கப் சொன்ன உடனே மனசு உடையிறது, அப்புறம் டான்ஸ், ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், இதுல நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு ஜி.வி. பிரகாஷ். நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா சர்வ சாதாரணமா ஜார்ஜ் மரியான் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டார். ஏன்னா இந்த படத்துல கதாநாயகன் ஜி.வி. பிரகாஷா ஜார்ஜ் மரியானா கதை ஜார்ஜ் மரியான் அடிப்படை தான் இருக்கு. ஏன்னா ஜி.வி. பிரகாஷுக்கு முன்னாடியே ஜார்ஜ் மரியான் கதை ஆரம்பிச்சிருது. அதிக காட்சிகளில் வருவது ஜார்ஜ் மரியான் தான். ஒரு குமரி முத்து மாதிரி கண்ணு கொஞ்சம் தெரியாதவர், கொஞ்சம் ஒரு மாதிரியான டைப். நம்ம பழைய ஜனகராஜ், குமரி முத்து மாதிரி ஒரு அழகில்லாத ஆள்னு வச்சுங்களேன் ஜார்ஜ் மரியான். அந்த ஆளுக்கு இவ்வளவு நல்லா நடிப்பானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏற்கனவே பல படங்கள் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அப்படியே குதிரை முட்டையாவே மாறிட்டாருங்க. அவர் கேட்பாரு, ஏண்டா எல்லாரும் என்னைய குதிரை முட்டைன்னு கிண்டல் பண்ணாங்க, அதனால குதிரை முட்டையே போடாது, எவனாவது அதை யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே உருகிரும். அதே மாதிரி தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும், எந்த சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியமான இன்ப அரிச்சு கொடுக்கிற முடிவு எடுப்பாரு ஜார்ஜ் மரியான். நல்லா நடிச்சிருக்காரு ஜார்ஜ் மரியான். எப்படி இந்த படத்துல நிச்சயமா ஜார்ஜ் மரியானுக்கு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு காத்து. அதாவது ஜி.வி. பிரகாஷும் ஜார்ஜ் மரியானும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கௌரி பிரியா ஏற்கனவே தலைவர் தம்பி தலைமையில் படத்தில் கதாநாயகன் நடித்தவர். 2 சீன்ல வருவார், நச்சுன்னு வந்துட்டு போயிடுவார். கௌரி பிரியா கதாநாயகன் நடித்திருக்கிறார். பெரிய அளவுக்கு அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட நடிக்க முயற்சி பண்ணவே இல்லை. ரொம்ப சுமாரா நடிச்சிருக்காரு கௌரி பிரியா. இன்னும் நடிப்புல எல்கேஜிலாம் இருக்காரு. அதனால கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி கௌரி பிரியா நடித்தால் நாம கண்டிப்பா பாராட்டலாம். இந்த படத்துல கீதா கைலாசம் இயக்குனர் பாலச்சந்தரின் மருமகள், மகனுடைய மனைவி. அட்டேங்கப்பா என்னமா நடிச்சிருக்கு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கீதா கைலாசம் பூன்னு ஊதிரு. ஏற்கனவே அங்கம்மாள்னு ஒரு படத்துல லீடிங் ரோல்ல நடிச்சு நம்ம மனசை கவர்ந்தாங்க கீதா கைலாசம். இந்த படத்துல ஜார்ஜ் மரியானுடைய மனைவி. ஏன்னா ஜி.வி. பிரகாஷ் குமார் அழகா இருக்காரு இல்லையா, சோ அம்மா மாதிரி இருக்காரு சொல்லலாம். அந்த அம்மா பெங்களூர்ல போய் தண்ணியை போட்டுட்டு பண்ற அலப்பற இருக்க, அட்டேங்க அப்பா, மலை 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 மிருத மலை பாட்டுக்கு ஆடுற டான்ஸ் இருக்க, ஜோதி லட்சுமி கெட்டா போங்க அந்த அளவுக்கு டான்ஸ். அதாவது ஏற்றுக்கொண்ட பாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொண்டவர் கீதா கைலாஸ். இவற்று நிறைய நடிப்பை ஏற்பார்க்கிறோம், தருவாரு நம்புவோம். ஏன்னா அம்மா நடிகைகளில் தேவதர்ஷினி போல, ராதிகா சரத்குமார் போல அழகானவர் கீதா கைலாஸ். ஆனா தேவதர்ஷினியுடைய ரூட்டு வேற, ராதிகா சரத்குமார் ரூட்டு வேற, இவருடைய ரூட்டு வேற. எப்படி தாய் கிளைவில் ராதிகா சரத்குமார் கதாநாயகி அடித்தாங்களோ அதே மாதிரி அங்கம்மாள்லையும் கீதா கைலாசம்
பிரமாதப்படுத்தியிருப்பார். இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை. ஆனால் ஓடிடியில் சக்க போட்டுட்டு இருக்கு. ஏகப்பட்ட பாராட்டுகள் கீதா கைலாசத்துக்கும். இந்த படத்தில் 4 காட்சியில் வந்தாலும் நச்சுன்னு கீதா கைலாசம் நம்முடைய மனதை வருடுகிறார். மதன் கிறிஸ்டோபர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பெங்களூரு, கோபிச்செட்டிப்பாளையம் எல்லா இடங்களையும் கண்ணில் வண்ண கோலங்களாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் ஒளிப்பதிவாளர். அவருக்கு நமது பாராட்டு. பெங்களூரை அதிரி புதிரியா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார். 3 பாடல்கள் கேட்கும்படியாக இருக்கின்றன. பின்னணி இசையும் தூக்கல் தான். ராஜா இளஞ்செழியன் திரைக்கதையில் கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மி. இடைவேளைக்கு முன் கதை கொஞ்சம் தள்ளாடுகிறது. இடைவேளைக்கு பின் விறுவிறுப்பு ஏறுகிறது. அப்பாஸை ஏன் இந்த படத்தில் போட்டாருன்னு தெரியல. நீண்ட இடைவெளிக்கு பின் அப்பாஸ் நடிச்சிருக்காரு. இன்னும் பழைய அப்பாஸாவே இருக்காரு. மூஞ்சில ரியாக்ஷனே இல்லை. நடிப்பு சுட்டு போட்டாலும் வராது போல. அப்படிப்பட்ட ஒரு முகம். நடிக்கவே இல்லை, நடிக்க தெரியல. இதே கேரக்டரை ராதா ரவியோ மற்றவங்களோ செஞ்சிருந்தாங்கன்னா தூள் பறத்திருப்பாங்க. அப்பாஸ் நடிக்க உங்களுக்கு ஆசையா இருக்கு, வரவேற்கிறோம். ஆனா தயவு செய்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி அந்த கேரக்டரை உள்வாங்கி நீங்கள் நடிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பாஸ் சரியாக நடிக்கவில்லை என்பது எங்களுக்கும் வருத்தம் தான். ஏன்னா ஜார்ஜ் மரியா அந்த அளவுக்கு வெளுன்னு வெளுக்கிறாரு. முகத்துல ரியாக்ஷனே இல்லாம தத்தி மைன்னுட்டு இருக்காரு அப்பாஸ். படத்துல பலகீனம் அப்பாஸ். காமெடி காட்சிகள் கொஞ்சம் மனசுல தைக்கல. அதை கொஞ்சம் ஆழமா ராஜா இளஞ்செழியன் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனா உருவ கேலியை மையமாக வைத்த ஒரு படம். போர் அடிக்கல. ஆனா தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பாசத்தை ஜார்ஜ் மரியா நல்லா காமிச்சிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் ஜிவி பிரகாஷ்குமார் தன்னுடைய அப்பாவுடைய தியாகத்தை உணர்ந்து கொள்ளவே இல்லை. ஏன் இப்படி ராஜா இளஞ்செழியன் காட்டியிருக்கிறார் என்பது கொஞ்சம் மனசுக்குள்ள நெருடலா இருக்கு. கடைசி காட்சியிலேயாச்சும் ஜிவி பிரகாஷ்குமார் தன்னுடைய அப்பா காலில் விழுவது போல காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா நானும் ஒரு அப்பா எவ்வளவு தியாகம் பண்றோம் குடும்பத்துக்காக. ஆனா இந்த பசங்க நினைச்சு பாக்குறாங்களான்னா இல்ல. அதை இந்த படத்துல சொல்லியிருக்காரு ராஜா இளஞ்செழியன். அதற்காக எனக்கு இந்த படம் மிகவும் பிடித்திருக்கிறது. அதுல எந்த சந்தேகமே இல்லை. குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்த்து குதூகலம் அடைய வேண்டிய படம். ராஜா இளஞ்செழியன் எழுதி இயக்கிய ஹாப்பி ராஜ். சந்தோஷமா ஹாப்பியா படத்தை பார்த்துட்டு நீங்க திரும்பலாம். ஹாப்பி ராஜ் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 60 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.